தைத்திருநாள் நெருங்கி வரும் வேளையில் ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மதுரையில் காளைகளும் காளையர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏறு தழுவுதல், கொள்ளேறு தழுவுதல் போன்ற வீர விளையாட்டுகள் தமிழர்களின் அடையாளம் என்பதை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு பற்றி சற்று விரிவாக காணலாம். சங்க இலக்கியங்களிலும் பழமையான திராவிடர் நாகரிகம் தொடர்பான அகழாய்வுகளிலும் ஏறு தழுவுதலுக்கான அடையாளங்கள் சித்திரங்களாகவும் கதை படிமங்களாகவும் கிடைத்துள்ளன. பலமான காளைகளை அடக்கும் நிகழ்வு கொள்ளேறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல சிந்துவெளி நாகரிக அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரை ஒன்றில் சினமுற்ற காளை வீரன் ஒருவனை கொம்புகளால் குத்தி எறியும் சித்திரம் இடம்பெற்றிருக்கிறது. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே காளையை கொண்ட வீர விளையாட்டுக்கள் நம் வாழ்வோடு கலந்திருந்ததை அகழாய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. வரலாற்று பழமை கொண்ட தமிழர்களின் நாகரிகத்தை இன்றளவும் பாண்டிய நாட்டின் கிராமப்புறங்களில் பெருமளவில் காண முடிவதுடன் அதில் ஜல்லிக்கட்டு முக்கிய அங்கமாக இடம் பிடித்துள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய பகுதிகளில் கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அலங்காநல்லூரில் முனியாண்டி சுவாமி, காளியம்மன், முத்தாளம்மன் ஆகிய கிராம தெய்வங்களுக்கும், பாலமேட்டில் மஞ்சமலை சுவாமிக்கும் நேர்த்திக்கடனாகவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரியமாக நடந்து வருகிறது. விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் காளைகளை அலங்கரித்து கிராம மந்தை திடலில் வரிசையாக நிறுத்தி வைத்து இளைஞர்கள் விரட்டி பிடித்து விளையாடி மகிழ்வர். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட காளை விரட்டு பின்னாளில் ஏறு தழுவுதலாக மாறியது. அப்போது காளைகளுக்கு பிடிகயிறு இருக்கும். காளைகளும் காளையர்களும் களைப்பு ஏற்படும் வகையில் விரட்டி பிடித்து மகிழ்ந்து வந்தனர். இந்த காலகட்டத்தில் உழவுக்கு பயன்படுத்தப்படும் உழவு மாடுகளுக்கு ஆண்மை தன்மை நீக்கப்படும். ஜல்லிக்கட்டுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் மாடுகளுக்கு ஆண்மை தன்மை நீக்கப்பட மாட்டாது. பின்னாட்களில் ஒரு இடத்தில் மாட்டை நீண்ட கயிற்றில் கட்டி வைத்து வடமாடு, மஞ்சு விரட்டு என அழைக்கப்பட்டு தற்போது ஜல்லிக்கட்டாக மாற்றம் அடைந்துள்ளது. வீரத்தை வெளிப்படுத்தும் திமில்களும் சவால் விடும் பாய்ச்சலும் பொழுதி பறக்க வந்து நின்று கொண்டு தொட்டுப்பார் வீரம் தெரியும் என வீரர்களை அச்சுறுத்தும் திமிர் வெடித்த கண்களோடு கம்பீரமாக நிற்கும் காளையும் உன் திமில் மீது ஏறி உன்னை அடக்கி வெல்வேன் என்ற உத்வேகத்தோடு பாதங்களில் அழுத்தம் கொடுத்து பறந்து அடக்கும் காளையர்களும் களத்தில் நின்று விளையாடுவதை பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திமிலை பிடித்த வீரனை வீழ்த்த சுழன்று சுழன்று வட்டமடிக்கும் காளையும் காளையின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து திமிலை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டு கால்கள் இரண்டையும் மாடுபிடி வீரர் காற்றில் பறக்க விட்டு தாக்குப்பிடிக்கும் காட்சி அழகோ அழகு. அப்போது காளையிடம் தாக்குப்பிடித்து நிற்கும் மாடுபிடி வீரருக்கான கால அளவை சொல்லும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வர்ணனை செய்வதும் மிக அழகு. மாடுகள் நிற்கும் தோரணையும், மாடுபிடி வீரர்களின் மல்லு கட்டும், பார்வையாளர்களின் விண்ணதிரும் விசில் சப்தமும் வீர விளையாட்டின் புது அனுபவத்தை காட்டி மெய்சிலிருக்கும். கோடி கோடியாய் பரிசுகள் வந்தாலும் சீறி வரும் காளைகளை அடக்குவது மட்டுமே தங்களுக்கு மகிழ்ச்சி என காளைபிடி வீரர்கள் தீரத்துடன் களமிறங்குவர். வீரர்களை துவம்சம் செய்து என்னை தொட வீரன் எங்கே என்ற கேள்வியோடு காளைகள் வெற்றி வாகை சூடும் போது அதன் உரிமையாளர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. தமிழகத்தின் ஏராளமான ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வந்தாலும் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டே உலக புகழ் பெற்றது. 1970 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் ஆஃப் சீசன் காலத்தில் தமிழகத்திற்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்த பொங்கல் விழாவிற்கு ஜல்லிக்கட்டை காண அழைத்து வரப்பட்டனர். ஜல்லிக்கட்டை பார்த்து பிரமித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் காளைகளும் காளையரும் மோதும் வீர மிகுந்த காட்சிகளை புகைப்படங்களாக எடுத்து சென்று வெளிநாட்டின் இதழ்களில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஜல்லிக்கட்டை காண்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் அலங்காநல்லூர் வருகின்றனர். இதனால் தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் உலக புகழ் பெற்றதாக மாறியுள்ளது.
இதையொட்டி தற்போது காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, மண் குத்துதல் பயிற்சி, நிதானமாக நின்று விளையாடும் வகையிலான பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. நடப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி ப்ளஸ் அதோட மாடோட சேர்ந்து நடல், அதுக்கு நீச்சல் போகிறனால நாங்களும் சேர்ந்து அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்குவோம். எங்கள் ப்ராக்டிஸ் மெயினாக கொடுக்குறது எங்கள் முடக்காத்த மணியன். அவரோட கைடில் தான் நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்கேயும் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஊரில் எங்கள் மாடு வீடுகள் நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. மணப்பாறை, திருச்சி, தஞ்சாவூர், இங்கே லோக்கல் ஏகப்பட்ட இடத்துல உருவாக்கி வச்சுருக்காங்க. காயம் படாமல் ஏற்படுறதுக்கு பிடிச்சி பழகணும். வடை மாதிரி போடுவோம், வாடியும் போடுவோம், அந்த மாதிரி விளாடுவோம். ப்ராக்டிஸ் மணியனை தான் கொடுத்துட்டுருக்குறாங்க. பழைய பாரம்பரியம் அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்திருக்கனால நாங்கள் பாரம்பரியத்துக்கு அழிஞ்சிடக்கூட அதுக்காக நாங்கள் மாடு பிடிச்சி வந்துட்டு இருக்கிறோம். மாடுபிடி வீரர்களை பொறுத்தமட்டில் விதிகளுக்குட்பட்டு காளைகளை அடக்குவது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஜல்லிக்கட்டுன்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகளாவிய பேசக்கூடிய ஜல்லிக்கட்டு, மக்கள் ஆரவாரமாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டை நம்மளுடைய ஆகச்சிறந்த வீரர்களை ரெடி பண்ணுறதும், காளையை பயிற்சி கொடுக்கறதும், காளைக்கான இயல்பான ஒரு குணங்கள் இருக்குது. அதை தாண்டி நம்ம வீரர்களையும் காளை உரிமையாளர்களுக்கும் மண்ணு குத்துற பயிற்சி, நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்ணு குத்த வரதுனால தன்னுடைய கொம்பு முனையா சார்பாய் கயிறுகளால் கட்டப்பட்ட காளைகளிடம் பயிற்சி பெறும் மாடுபிடி வீரர்கள் உரிய பயிற்சிக்கு பின்னர் திறந்த வெளியில் காளைகளை அடக்கும் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கோம். காளை உரிமையாளர்களுக்கு 1000 ரூபா உதவிட்டு நீங்கள் சொன்னது தான் நாங்கள் கேட்குறோம், சொல்லாத இதை நாங்கள் கேட்கல. எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்டே ஆகணும். ஆனால் ஒரு உரிமையும் கேட்கறதுக்கு பயமாக இருக்குது இன்றைக்கி உலகத்தில். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் பேசுகிறது கூட உரிமை இல்லாத நாட்டில் இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை பணம் கேட்கறது கூட பயமாக இருக்குது. அதனால் விரைவில் இந்த முதல்வர் இந்த 1000 ரூபாய் நிதி உதவியை கொடுக்கறதும், அதுபோக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டே இருக்கும். உயிரிழந்த மாடுபிடி வீரர்களுக்கு முதல்வருடைய நிதியிலிருந்து தலா 10 லட்ச ரூபாய் உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு வீரர்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை இருக்குது. அவனுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, மனைவி மட்டும்தான். இந்த மாதிரி வீரர்கள் ஒரே ஒரு ஆம்பளை பையன் இருப்பான், உயிரிழந்திருப்பான். எத்தனை வீரர்களுடைய உயிரிழந்தாங்கன்னு சொல்லி கருத்தில் கொண்டு தலா 10 லட்ச ரூபா கொடுத்தா இந்த வீரர்களுக்கு உதவிகரமா இருக்கும். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிக்கேற்ப காளை உரிமையாளர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகையை நிறைவேற்ற விளம்பர அரசிற்கு மாடுபிடி வீரர்களும் உரிமையாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.